FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சுவாமி இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கூலி படம் ரிலீஸ் ஆகி என்னதான் கலவையான ரிலீஸ் விமர்சனங்கள் இருந்தால் வெற்றிகரமாக போடிட்டு இருக்கு. ஸோ இந்த கலெக்ஷன்ஸை பற்றி உங்களுக்கு என்னென்ன தகவல் வந்திருக்கு? புக் மை ஷோ இதுபடி இன்னைக்கு வார் அண்ட் கூலி 4 டிக்கெட்டு வாருக்கு புக் ஆகினா 5 டிக்கெட்டு கூலிக்கு ஆயிருக்கு. சம் 10 மில்லியன் டிக்கெட்ஸ் வந்து வார் படத்தை விட இந்தியா ஃபுல்லா கூலிக்கு வந்து இதாயிருக்குது. வார் கூலி கம்பேரிசன் கூலிக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ். அடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டு எடுத்துனா ரோகிணி தேட்டர் ஓனர், அவர் ஃபாதர் மோடிக்கு ஆதரவாளர். அந்த தேட்டர் ஓனர் அந்த தம்பி வந்து 4 நாள் வீக்கெண்டு தமிழ்நாட்டில் எங்க தேட்டரில் அவங்க தேட்டரில் இதான் கூலி தான் நம்பர் 1ங்கிறாப்புல. ஒரு ரசிகரெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு தேட்டர் தான் ரோகிணி தேட்டர், கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த தேட்டர். அந்த தேட்டர் ஓனர் தம்பி வந்து 4 நாள்ல இது ரெக்கார்டுங்கிறத சொல்றாப்புல. காசி தேட்டர்ல இன்னைக்கு மார்னிங் ஷோ வேற நடந்திருக்குது. மண்டேயும் புக்கிங் வந்து பெரிய அளவுல இருக்குது. மண்டேயும் புக்கிங் இருக்குது. நான் தம்பி வச்சு நான் பார்த்ததுல மண்டே புக்கிங் இருக்குது. ஸோ ஒரு ஜெயிலர் மாதிரி இந்த படம் வந்து ஒரு என்டர்டெய்னர் படமாட்டு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முத நாள் அந்த அபிஷியல் கலெக்ஷன்ல வந்து ஒரு 3 கோடி ரூபா லியோவோட அதிகம் இருந்த படம் ஒரு 3-4 நாள்ல அது 50 கோடி ரூபா லியோவோட அதிகம் இருக்குது. ஸோ நான் அண்ணன் ரஜினிகாந்த் கிட்ட இதுக்கு இந்த படம் வந்து ஒரு லியோ படத்தோடலாம் ஒரு 150 கோடி ரூபா அதிகம் வருங்கிற ரிப்போர்ட்டை தான் அண்ணனுக்கு நான் கொடுத்துருக்குறேன். நான் அதை நம்புறேன். படம் வந்து அவர் வந்து லியோட அதிகமா வரணும் அப்படின்னு அவர் நினைக்கல. என்னோட இதை வச்சு நான் ஒரு தகவலை அதை கொடுத்தேன். லியோ கம்பாரிசன் வந்து இல்ல. இப்போ நீங்க சிவகார்த்திகேயன் அவர் ஒரு ரஜினி ரொம்ப முதிர்ந்த நடிகர், விஜயும் கலட்டு நடிகர்னே விஜய் சொல்லிடலாம். 50 தாண்டினவனெல்லாம் கலட்டு நடிகர்னா விஜயும் கலட்டு நடிகர்னே சொல்லிடலாம். இளம் நடிகர் வந்து சிவகார்த்திகேயன் தான். கலடாகிறது ஒன்றும் பெரிய இது இல்லை, வயசாகிறது ஏற்கதான். விஜய் கலட்டு நடிகர் தான். நான் அந்த பட் ரஜினி ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷன், சிவகார்த்தியும் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன். பட் ஒரு கம்பாரிசனுக்காக சொல்ல வரல. விஜய் படம் ரஜினிக்கு எதிராக விஜய் ரசிகர்கள் வர்றது ரஜினி ரசிகர்களை வைப்ரண்ட் ஆக்குது. விஜயே வயசான நடிகர் ஆன பிறகு அவர் ரஜினிக்கு வயசை சொல்லி இன்னொரு கலட்டு நடிகர் ரஜினி அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு வந்து ரஜினி ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஒரு பூஸ்டர் கொடுக்குது. ரஜினி படத்துக்கு அது ஒரு பிளஸ் கொடுக்குது. ஸோ அந்த கம்பேரிசன் ரஜினிக்கு வந்து லாபங்கிற அடிப்படையில தான் நான் அதை சொன்னேனே தவிர மற்றபடி ரஜினிக்கு அடுத்த ஜெனரேஷனோட விஜய் போட்டியாளர் நான் கருதல. விஜயும் கலடு ஆயாச்சு. அது கலடுங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப ஏன் சொல்றோம்னா, சில விஷயங்கள் வந்து விஜய் ரசிகர்களுக்கு அந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு உருவ கேலி பண்ணு நம்மளை சொல்லும் போது நம்மளும் திருப்பி அடிப்போங்கிறத நீ எவங்கிட்ட கூலி வாங்கிட்டு சொல்றியோ, கூலிக்கார பைய ஒன்ன நான் அடிக்க போறேன், நீ அம்ப நான் எழுத போறேன், உன்னை எய்தவன் விஜய், அவரே அடிச்சிடுறேன். விஜய் ப்ரோ இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். என்ன உருவ கோலி செய்யறாங்க, என்ன சொட்ட தலைன்னு என்ன தலைய நான் விருதுநகர்ல படிக்கும் போதே எனக்கு தலையில முடி போச்சு. அப்பவே நான் வந்து மீசை வைக்க மாட்டேன், தாடி வைக்க மாட்டேன். அன்னையில இருந்து வந்து அதை மறைக்கிறதுக்கு விக்கு வைக்க மாட்டேன். நீங்க சினிமா கலைஞர், உங்களுக்கு விக்கு வைக்கணும் விஜய்க்கு, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க விக்கு வச்சுக்கிட்டு ரவீந்திரன் சொட்ட தலைவன்னு ஜான் ஆரோக்கியசாமியை விட்டு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை கலட்டு நடிகர்னும் சொட்ட தலை உங்களுக்கு இருக்குங்கிறத நம்ம சொல்லிதானே தீரணும். சாரி ப்ரோ, இது என் நோக்கம் கிடையாது, உங்களை இப்படி சொல்லுங்கிற எண்ணம் கிடையாது. நான் வருத்தத்தோட தான் சொல்றேன். பட் என் கேரக்டர் ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும். என்ன என் மேல ஒரு கல் விழுந்தா 2 கல்லை தூக்கி வீசுவாங்கிறது தெரியும். மனித நீதிக்கு மனித நீதினு வாழக்கூடியவனு ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும். இனிமேலாவது ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட சொல்லி இந்த உருவ கேலி அதெல்லாம் விட்டுருங்கிறது தான் விஜய் ப்ரோவுக்கு நான் என்னோட அன்பான வேண்டுகோளா சகோதரர் விஜய்க்கு நான் வைக்கிறேன். ஓகே, இந்த கம்பேரிசனும் இது கூலி படத்துக்கு ஒரு லாபம் தான். பெரிய லாபம் வந்து வார் கம்பேரிசன் தான். வார் 2 கம்பேரிசன் தான். வார் 2 கம்பேரிசன்ல தான் கூலி வந்து ஏறி போகுது. வார் 2வோட கூலி நல்லா இருக்குதுன்னு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு நம்ம கம்பேரிசன் இல்லை, ரஜினிகா மார்க்கெட் ஏரியா, தென் தெலுங்கானா, இங்கெல்லாம் பெரிய லெவலில் இருக்கு. ஹைதராபாத்தில் வார் 2வும் ஹைதராபாத்தில் ஹிந்தி படத்துக்கு இல்ல ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருக்காரு. ஜூனியர் நடிச்சிருக்காரு.
அங்க வந்து ஈக்குவலா நிற்குது. ம். அகமதாபாத்ல வார் 2 தான் மேல நிற்கு குஜராத்ல. பட் சண்டிகார், அகமதாபாத், டெல்லி, மும்பைல வந்து வார் 2க்கு கூலி போட்டி கொடுக்கறதே கூலிக்கு வந்து பெரிய விஷயம். இந்தியா ஃபுல்லா கூலிக்கு வந்து 4 டிக்கெட்டு வார் 2க்கு புக் ஆனா 5 டிக்கெட்டு கூலிக்கு அட்வான்ஸ் ஆயிருக்குன்னு புக் மை ஷோஸ் தெளிவா கொடுத்துருக்காப்புல. நான் சொல்றது புக் மை ஷோஸ் ஒரு எவிடன்ஸ். அது வந்து ஒரு போர்ட்டல், அது வந்து பொய் சொல்ல முடியாது எல்லா இதுக்கும். கடைசி 24 மணி நேரத்துல இந்தியா அதிக புக்கிங் ஆன ஒரு படம்னு பார்த்தா தமிழ் படங்கள்ல லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல அது புக்கான எண்ணிக்கை தான் ரெக்கார்டுன்னு சொல்றாங்க புக் மை ஷோஸ்ல. அதற்கு பிறகு இந்த வசூல் சொல்லக்கூடிய அந்த தரப்பும் வந்து இது கூலி வந்து 3 நாளைக்குள்ளேயே 50 கோடி ரூபாய் வந்து லியோவோட ஜாஸ்தின்னு ஒரு இதை சொல்றாப்புல. அந்த காக்கா தேக்கா ராஜன், அந்த சினிமா ப்ரொடியூசர், அந்த சகோதரரும் அவரும் அதை என்டால்ஸ் பண்றாரு. நான் வந்து ரெக்கார்டிக்கலா எது இருக்கோ அதைத்தான் நான் பார்த்து சொல்வேன். அந்த வேலை பார்த்தா கூலி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா, ஒரு பெரிய என்டர்டெய்னரா ரஜினிக்கு வந்து இருக்குது. மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் வியூ இருந்தும் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்குன்னா ரஜினிக்கு மாசாலா தான் முடியுது. அதுதான் நான் பார்க்குறேன். ரசிகர் பலம் இன்னைக்கு வைப்ரண்டா இருக்கிறது வந்து ரஜினி ரசிகர்களோட விஜய் ரசிகர்கள் தான் வேகமா இருக்கதா நான் பார்க்குறேன். இல்ல இது ரசிகர் பலம் விஜய் ரசிகர்கள் தான் வேகமா இருக்கதா ரஜினி ரசிகர்களோட நான் பார்க்குறேன். என்னோட அப்சர்வேஷன் சொன்ன. பட் பப்ளிக் ஆதரவுங்கிறது ரஜினிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கு. இல்லை, அங்கதான் என்னோட கேள்வியே. இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வருது. சில பேர் சொல்லும்போது சினிமா துறை சார்ந்து இருப்பவர்கள் எல்லாம் ஒரு 4 நாள் அமைதியா இருந்து திங்கக்கிழமைக்கு அப்புறம் தான் அவங்களோட வியூஸ் சொல்லணும். சினிமா துறையில் இருப்பவங்க எப்பவுமே அதை மாதிரி பண்ணுவாங்க. ஆனா சிலர் விமர்சகர்கள்லாம் என்னன்னா, ரிலீஸ் ஆகி ஒரு 24 மணி நேரம் கழிச்சு படம் சரியான ஃபிளாப்பு, படம் ஒன்றுமே ரிலீஸ் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிபரேட்டா, இன்ஃபேக்ட் புக் மை ஷோல் நல்ல கலெக்ஷன் சாலிடா போயிட்டு இருக்க நேரத்துல டெலிபரேட்டான ஒரு ப்ரொபகேண்டா பண்றது ஏதோ ஒரு பின்னாடி வேற ஏதாவது அஜெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் அந்த ஆட்கள் பேர் கூட சொல்ல, பிஸ்மி போன்ற ஆட்கள் எல்லாம் சொல்லலாம். நான் சொல்றேன், நான் எவன் தொழிலையும் அடிக்க நினைக்க மாட்டேன். கோட் படத்தை பற்றி தவறா எந்த விமர்சனமும் நான் பண்ணல. அது மக்கள் தீர்ப்புன்னு தான் சொன்னேன். லியோ படத்தை பற்றியும் தவறா எந்த விமர்சனம் நான் சொல்லல. நான் எந்த படத்தையும் எடுத்து ஒருத்தனுக்கு தொழில இதை கெடுக்கக்கூடிய குடியில பிறந்தவன் இல்லை. சோ அந்த வேலை எனக்கு கிடையாது. பட் அது ரஜினிக்கு எதிராக இங்க பண்றது வந்து தவறுங்கிறதும், அதுவே ரஜினிக்கு வந்து சாதாரண ஜனங்கள் மத்தியில பெரிய ஒரு அபிமானத்தை கொடுத்துட்டு. இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் இவ்வளவு வைப்ரண்டா இல்ல. ரஜினி ரசிகர்கள் அவ்வளவு வைப்ரண்டா இல்ல. நான் வந்து அண்ணன் சிவாஜி ரசிகர், அண்ணன் ரஜினி மேல இந்த மதிப்பு மரியாதையும் பட்டுதலும் கொண்டவன். பட் ரஜினிக்கு எதிராக எல்லாரும் இது சொல்லும் போது வந்து நம்மளே கமல்ஹாசன் கிட்ட இந்த நெகட்டிவ் வியூஸை பற்றி ஒரு அறிக்கை ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறத வந்து ரிக்வெஸ்டா கூட கமல்ஹாசன்டே வச்சிருக்கிறோம். ஒரு பார்வையில சொல்றேன். அப்போ இப்படி பண்றது, உண்மைக்கு புறம்பா பண்றது, நீங்க எதுக்கு எதிராக பண்றீங்களோ அதுக்கு வந்து சாதகமா கூடுதல் பலமா தான் வருங்கிறதா என்னோட பார்வை. அப்படி பண்றவங்க ஏன் ஒரு இப்படி பண்றாங்க? என்ன அஜெண்டா இருக்கும்? ரஜினியை விட நான் பெரிய ஆளுங்காட்டில் என்ன இது இருக்கும்? இல்ல, சிவகார்த்தியனோட பெரிய ஆளா இல்லாம போயிருவோங்கிற அச்சத்துல தானே விஜய் பதறிக்கிட்டு சிவகார்த்தியனை நம்ம தூக்கி பேசுனதும் துப்பாக்கியை கொடுத்துருக்கிறாரு. நான் இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா, ஜோசப் விஜயும் ஜான் ஆரோக்கியசாமியும் நான் எங்க இருந்து வந்திருக்கேன், யாரு, என் குணம் என்ன தரம்னு தெரியாம சல்லித்தனமா விளையாட நினைக்கும் போது, 4 சல்லிப்பேர்களை வச்சு விளையாடும் போதுதான் நம்ம அந்த அந்த திருப்பி அதை அடிக்கக்கூடிய வேலையை, அந்த பணத்தை கொடுத்து கொழுப்பை ஏற்றி விட்டு விளையாட விடுறது விஜய். அப்போ டைரக்டா விஜயை ஹிட் பண்றதுக்கு காரணம் அதுதான். பட் நான் எவன் தொழிலையும் என்னைக்கும் அடிக்க நினைக்க மாட்டேன். அது கூலி படத்தையும் லியோ படத்தையும் நான் குறை சொல்லி எதுவும் பேசுனது கிடையாது. இது கோட் படத்தையும் குறை சொல்லி நான் பேசினது கிடையாது. அந்த கேரக்டர் நமக்கு கிடையாது. ஓகே, இதுல வந்து என்னன்னா, இப்போ இந்த படம் வந்து ரஜினி சாரோட 50 ஆண்டு காலம் நிறைவு, 50 ஆண்டு இயர்ல வந்திருக்கு இந்த படம். பல்வேறு தலைவர்கள் பாராட்டியிருக்காரு, பிரதமரே ட்வீட் போட்டிருக்காரு. ஆனா ஒரே துறையில இருக்கும் விஜய் வந்து ஒரு பாராட்டி ஏன் ஒரு அறிக்கை ட்வீட் கூட போடல? இல்லை, அது அவருக்கு பெர்ராக்கேட்டிவ் விஜய்க்கு. அது நம்ம ஏன் போடலைன்னா ஒருத்தர் நம்ம குறை சொல்ல முடியாது. விருப்பம் இருந்தா போடலாம், விருப்பம் இல்லைன்னா போடாம இருக்கலாம். கமல்ஹாசன் ரஜினி இருக்கும்போது ரஜினி காலில் மட்டும் விழுந்துட்டு போனாரு, படம் தோல்வி அடைஞ்ச போது. அப்போ நான் கோபால்கிட்ட சொன்னேன், விழுந்தான்னா கமல்ஹாசனையும் மதிச்சு காலில் விடணும், பொழப்புக்காக ரஜினி காலில் மட்டும் விழுந்துட்டு போறான் பொழைப்புவாதின்னு. அப்பவே கோபால்னு நார்வல்ல ஒரு ரசிகர் உண்டு, பொதுவான ஒரு ரசிகர், அவர்கிட்டே சொல்லியிருக்கேன் விஜயை பற்றி. பட் ரஜினியை வந்து இன்னமும் மோடியே வந்து ஹைலைட் பண்ணி ஒரு ட்வீட் போட்ட பெருமுகத்தில் வந்து
ரஜினியோட ஸ்டேச்சர் வந்து இன்னும் தமிழ் சினிமா மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள பெருசுன்னு காட்டுறது? மோடி போட்ட ட்வீட்ல ரொம்ப பலமான வார்த்தைகளை போட்டு மோடி பாராட்டியிருக்கிறாரு. மோடிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்க அண்ணனும் அதுக்கு 29ல் ரெசிப்ரோகேட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறேன். ஓகே, பட் இது இல்லாம பொதுவா இப்ப சொல்றதுன்னா, மார்க்கெட்ல இப்ப நம்பர் 1 ஹீரோவா இருக்கிறது ரஜினியா விஜயா? ரஜினிகாந்த் தான். கூலிப்பட பிசினஸ் வந்து விஜய் படத்துக்கு வராது. ரஜினி அப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஆந்திரா மார்க்கெட்டு, தெலுங்கானா மார்க்கெட்டு, கர்நாடகா மார்க்கெட்டு, ஓவர்சீஸ் மார்க்கெட்டு, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மார்க்கெட்டு முக்கிய காரணம். ஸோ ரஜினி படம் வந்து ரியல் பேன் இந்தியா ஸ்டாரா ரஜினி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது விஜய் அந்த இடத்துக்குள்ள வந்து ரஜினியை ரீச் பண்ணிட முடியாது. பட் முயற்சி பண்றாரு, அரசியல் முயற்சி, சினிமாவில் முயற்சி பண்றதுல தவறு இல்லை. அதாவது எனக்கு என்னன்னா, இப்ப விஜய் என்பவர் ஒரு சினிமா ஸ்டார் மட்டும் கிடையாது, இப்ப அதை கடந்து இப்ப அரசியல்வாதி ஆயிட்டாரு. ஓகே, அவர் அரசியல்வாதியா இருக்கும்போது எல்லாருடைய ஆதரவும் தனக்கு வேணும் அப்படின்னு அவர் நினைக்கணும். அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் தனக்கு வாக்களிக்கணும்னு எண்ணம் அவருக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் அப்பீஸ்மெண்ட்லாம் பண்ணணும்ல. எனக்கு நினைவு சரியா இருந்தா எம்ஜிஆரே அதிமுக தொடங்கிய காலத்துல சிவாஜிக்கு எதிராக எதுவுமே போய் பேசுனது கிடையாது. சிவாஜி ரசிகர்களே தனக்கு வாக்களிக்கணும்னு எதிர்பார்த்தாரு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் விஜய்க்கு வரல. அவரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். அவருக்கு ஸ்ட்ராட்டஜி என்னன்னே தெரியல. தன்னை பாப்புலாரிட்டியை வச்சு வியாபாரம் பண்ண நினைச்சாரு. ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்படும் போது ஒரு ராஜ்யசபா பதவிக்காக ஜான் ஆரோக்கியசாமி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்தாரு. நீங்க 10 கோடி ரூபா வாங்கி வேலை பார்க்குறீங்களா அந்த விஜய். ஸோ அவருக்கு வந்து பாப்புலாரிட்டியை என்கரேஜ் பண்ணுன்னு தான் நோக்கமே தவிர, அது தவிர மற்றபடி எந்த ரூட்ல என்கரேஜ் பண்ண போறாருன்னு அவருக்கே தெரியாது. இப்போ ஒரு மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாடு நடத்தினதும் பலம் நிரூபிக்காதவங்கள்ட்ட யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னேன். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, உங்ககிட்ட யாரும் கூட்டணி சேர மாட்டாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு வர அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் கிட்ட யாருமே கூட்டணிக்கு வரல. முஸ்தபா பாய் போயிருக்காரு. அவரு ஒரு 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 அடையாளம் தான் முஸ்லிம் சகோதரர்களுக்கு. மற்றபடி ஒரு ப்ரூவ்டு ஓட்டு உள்ள யாருமே விஜய்கிட்ட போகல. மீண்டும் வெட்டியா ஒரு மாநாடே வேஸ்ட், எந்த யூஸும் அந்த மாநாட்டில் இல்லை. அடுத்தாலே ஒரு மாநாடு நடத்துறாருன்னா எல்லாமே ஒரு ஜனநாயக படத்துக்கு ஒரு ஓப்பனிங்காக பண்றாரோன்ற சந்தேகம் எனக்கு வருது. சரி சார், பார்ப்போம் இந்த கூலி இப்படி அடுத்த வருமானத்தில் எப்படி கலெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கூலி வசூலில் ரெக்கார்ட் பிரேக் படம் ஆயிருங்கிறது 4 நாள் இண்டிகேஷனே தெரியுது. திரையுலகத்தை சேர்ந்த திருப்பூர் சுப்பிரமணியம், ராஜன் போன்றவர்களும் அந்த கருத்தை சொல்றாங்க. நானும் புக் மை ஷோ இதெல்லாம் பார்க்கும்போது அதை உறுதியாக நம்புறேன். குறிப்பா வார் 2 வெர்சஸ் கூலிங்கிறது வந்ததே கூலிக்கு ஒரு பெரிய பிளஸ்ங்கிறது என்னோட சினிமா அறிவின் அடிப்படையில் இதை நான் சொல்றேன்.